விதியை யாராலும் மாற்ற இயலாது, ஆனால் மதியால் வெல்லலாம். விதியை நினைத்து புலம்புபவரா நீங்கள்? அப்படியானால் இந்த கதை உங்களுக்காக. வெல்கம் டு ஹங்க்ரி பிரைன்ஸ். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நிறுவனத்தின் தலைவருக்கு தன்னுடைய தொழிலில் சுமார் 100 கோடி ரூபாய் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. அவரின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப கோளாறினாலும் சிலரின் அஜாக்கிரதையினாலும் ஏற்பட்ட தவறுகளினாலும் இந்த நஷ்டம் ஏற்பட்டது. இதை சரிகட்ட பல்வேறு வங்கிகளிலும் உதவி கேட்டபோது அனைவரும் உதவி செய்ய மறுத்து அவரிடம் சொன்னது ஒரே விஷயம்தான்: இந்த நஷ்டத்திலிருந்து உங்கள் நிறுவனத்தால் மீண்டு வர முடியாது. விதியை யாரால மாற்ற முடியும்? பேசாம நீங்கள் உங்கள் நிறுவனத்தை மூடிடுங்க என்று கூற, இதை கேட்டு கவலையடைந்தவர் மிகவும் சோர்ந்து போய் அருகில் உள்ள ஒரு பூங்காவில் இருந்த இருக்கையில் அமர்ந்தார். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு வயதான முதியவர் இவர் அருகில் வந்து அமர்ந்தார். அவருடன் துணைக்கு வந்த ஒரு பெண்மணி அந்த முதியவரிடம், ஐயா, இங்கேயே உட்காருங்க, நான் இப்போ வந்துடுறேன், எங்கேயும் போயிடக்கூடாது என்று பணிவுடன் கூறிவிட்டு சென்றார். சோகமாய் உட்கார்ந்து இருந்த நிறுவன தலைவரை பார்த்த முதியவர், ஏன் சோகமாக இருக்கீங்க என்று கேட்க, அதற்கு இவர், தொழிலில் ரொம்ப நஷ்டம் ஆயிடுச்சு, மனசு சரியில்லை, அதான் இங்கே உட்கார்ந்திருக்கேன்னு கூறினார். எவ்வளோ ரூபாய் நஷ்டம் என்று கேட்க, 100 கோடி ரூபாய் என்று பதிலளித்தார். அப்போ உன்கிட்ட 100 கோடி ரூபாய் நான் கொடுத்தா நீ சரியாகிடுவியா என்று கேட்க, இவர் அசந்து போய் அவரிடம், நீங்கள் யார் சார் என்று கேட்டார். நான் இந்த ஊரிலேயே பெரிய பணக்காரன், இப்போ வயசாயிடுச்சு, அதனால் என் மகன்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு நான் ஓய்வெடுக்கிறேன் என்றார். பின் அந்த முதியவர் தன் பையில் இருந்த ஒரு செக் புக்கை எடுத்து ஒரு செக்கில் கையெழுத்து போட்டு இவரிடம் நீட்டினார். இந்த 500 கோடி ரூபாய்க்கு செக். நீ கேட்டதை விட 5 மடங்கு அதிகமாக கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சமாளித்து துணிஞ்சு போராடு. அடுத்த வருஷம் இதே இடத்துக்கு வந்து என் பணத்தை திருப்பிக் கொடு என்று சொல்லி செக்கை அவர் கையில் திணித்து விட்டு சென்றார். நடப்பதெல்லாம் கனவா இல்லை நனவா என்று நம்ப முடியாமல் ஆச்சரியத்தில் இருந்த நிறுவன தலைவர் உடனே தனது அலுவலகத்துக்கு சென்றார். பீரோவுக்குள் அந்த செக்கை வைத்து பூட்டினார். பின் தனது உதவியாளரிடம் சொல்லி நிறுவனத்தின் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்கும் வகையில் ஒரு ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார். ஆலோசனை கூட்டத்தின் போது தலைவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நம்ம கம்பெனிக்கு இந்த வருஷம் 100 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு உள்ளது. அது மட்டுமின்றி நிலைமையை சமாளிக்க இப்போ என் கையில் கடனாக வாங்கிய 500 கோடி ரூபாய்க்கான செக் உள்ளது. அதை ஒரு பாதுகாப்புக்காகத்தான் வைத்திருக்கிறேனே தவிர உபயோகப்படுத்த மாட்டேன். நம்ம கம்பெனியில் ஏன் நஷ்டமாச்சு, அதுக்கு என்ன காரணம் என்று தீவிரமாக ஆராய்ந்து பிரச்சனையை கண்டுபிடித்து களைய வேண்டும். அதற்கு உங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் எனக்கு தேவை. நான் உங்களில் ஒருவன். உங்கள் ஒவ்வொருவரின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் இல்லாமல் நம் நிறுவனத்தால் எதுவும் சாதிக்க முடியாது என்று கூறி முடித்தார். இந்த பேச்சை கேட்ட பின்னர் அந்த நிறுவனத்தின் ஊழியர்கள் கடுமையாக உழைத்தனர். தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டு களையப்பட்டது. நிறுவனத்திற்கும் லாபம் சிறுக சிறுக சேர ஆரம்பித்தது. வருடத்தின் இறுதியில் நிறுவனத்தின் வருமானத்தை கணக்கு பார்த்தபோது மொத்தமாக 600 கோடி ரூபாய் சேர்ந்திருந்தது. சரியாக ஒரு வருடம் முடிந்த பின்னர் அந்த பணக்கார முதியவர் கொடுத்த செக்கை எடுத்துக்கொண்டு பூங்காவிற்கு சென்றார். முதியவரிடம் நன்றி கூறுவதற்காக அவரை எதிர்பார்த்து அதே இருக்கையில் உட்கார்ந்திருந்தார். வெகு நேரமாகியும் அந்த முதியவரை காணவில்லை. கொஞ்ச தூரத்தில் ஒரு பெண் வருவது தெரிந்தது. அன்று முதியவருடன் வந்த வேலையாள் இவர்தான் என்று உறுதிப்படுத்திக் கொண்டு அவரிடம் சென்று, எங்கம்மா உன் கூட வந்த பெரியவர் என்று கேட்க, உடனே அந்த பெண் பதட்டத்துடன், ஏன் சார், அவரால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, ஏன் பதட்டப்படுறீங்க என்று கேட்க, இல்லை சார், அவர் கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவர், உதவி செய்கிறேன்னு சொல்லி அவருடைய பழைய செக்கை பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எழுதி கொடுப்பாரு என்று அந்த பெண்மணி கூறி முடித்தார். இதை கேட்ட நிறுவன தலைவர் வாயெடுத்து போய் நின்றார். அப்போ நம்மால் முடியும் என்று நினைத்தால் விதியையும் வெல்ல முடியும். அனைத்து சோதனைகளையும் கடந்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே நம்மை சரிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறது என்ற உண்மை அவருக்கு புரிய ஆரம்பித்தது. விதியை நினைத்து சோர்ந்து போய் முடங்கி கிடக்காமல் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்று முதலில் நாம் நம்ப வேண்டும். அப்போதுதான் நாம் வாழ்வில் முன்னேற முடியும். நன்றி.